கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு பெரிய ஃப்ளட்டு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கால்வாசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நேபாளுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்தியாவிலேருந்தும் சரி யாத்ராவுக்கு போனவங்க. ஸோ இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு தெரில. ஸோஃபார் ஒரு 40 பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. இன்னும் எத்தனை பேர் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஸோ இன்னும் ரெஸ்கியூ வேலைலாம் போயிட்டு தான் இருக்குது. ரெஸ்கியூ வேலையிலேயே நிறையா சேலஞ்சஸ் இருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 13 months முன்னாடி இதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கு. ஸோ அது திரும்ப வரும்னு சொல்லியுமே யாருமே ப்ராப்பர் மெஷர் எடுக்காதது ஒரு காரணம். அண்ட் இன்னொரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான். ஏன்னா இது எப்படி இது உடஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயாவிலேருந்து உடஞ்சி விழுந்து ஒரு பெரிய கிளேசியர், பனிப்பாறை. ஸோ அது வர தண்ணியை பிளாக் பண்ணியிருக்கு. அப்புறம் தண்ணி நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் இதுவுமே வீக்காகி வந்ததால் அடிச்சுட்டு அவ்வளோ தண்ணி ஒரே ஃபோர்ஸில் வந்ததால் அந்த டேம்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உடஞ்சிடுச்சு. ஸோ நம்ம அங்கே இறந்தவங்க அங்கே இருக்கிறவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் கைஸ். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:30. இது கேட்டதுலேருந்து தூக்கமே வரல. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சீக்கிரம் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அண்ட் நம்ம சைடு அங்கே அவங்களுக்காக எல்லாமே ப்ரே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் எப்படியும் போக மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே வீடியோ போட தான் போகிறாங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ இன்னும் எனக்கு அடிஷ்னல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் சில நம்பர்ஸ் போடுறேன். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அங்கே இருந்தாங்கன்னா இது எம்பசி நம்பரு, அப்புறம் அங்கே இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமு, ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் டீம், அவங்க நம்பர்லாம் போடுறேன். நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் அவங்களுக்காக பே பண்ணிக்கலாம். பை.